அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் ஆர்கே நகர் தொகுதியின் வேட்பாளருமான டிடிவி தினகரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். நேரலையை பார்க்கலாம். இந்தியாவிலேயே ஒரு சிறந்த தொகுதியாக உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற உறுதியை எடுத்திருந்தார்கள். அதற்கான திட்டங்கள் நாங்கள் தான் செய்ய முடியும் என்பது மக்களுக்கு தெரியும். அதனால் திரு பன்னீர்செல்வம், திரு ஸ்டாலின் அவர்களின் அனைத்து சதி திட்டங்களையும், அவர்களின் உடன்படிக்கைகளை எல்லாம் நிச்சயம் உடைத்தெறிந்து தொப்பி சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கிய அந்த சதிகாரர்களுக்கு, துரோகிகளுக்கு, பன்னீர்செல்வம் குழுவினருக்கும் அதற்கு உதவியாக இருந்த திரு ஸ்டாலினுக்கும் இந்த தேர்தலிலே அவர்கள் மரணடி கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவரை எதிர்த்து போட்டியிடுற இந்த, அதாவது நீங்க உங்கள் அணியும் ஓபிஎஸ் அணியும் இரண்டுமே டெபாசிட் இழக்கும், திமுக தான் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து? அவர் திமுகவின் தலைவர், அவர் அப்படித்தான் சொல்லுவார். நிச்சயம் அவர் தோற்கப் போகிற பயத்தில்தான் அவர் தேர்தல் கமிஷனிலே அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு ஓட்டு கேட்பதை விட்டுவிட்டு தினமும் எங்கள் மேல் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கார்கள். எப்படியாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும், ஏனென்றால் இங்கே ஜெயிக்க போவது தொப்பி சின்னம் என்பதை உணர்ந்து அவரும் அவரது கூட்டாளி பன்னீர்செல்வம் சேர்ந்து பல்வேறு மனுக்களை அங்கே கொண்டு தேர்தல் கமிஷன் எப்படி தாக்கல் செய்து எப்படியாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது தான் உண்மை. அதே போல முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் ஆர்கே நகர் தொகுதிக்குள்ள தேர்தல் பணியில் ஈடுபட்டிருப்பதால் தமிழக அரசாங்கத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் முடங்கி இருப்பதாக குற்றச்சாட்டு வைக்கிறார். இப்பொழுது இந்த அரசாங்கத்தை முடக்கிவிட வேண்டும், எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி 18 திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் அவர்கள் ஆடிய ஆட்டம், அவர் ஆடிய பிரேக் டான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 6 பேக்கோடு அவர் வெளில வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு உடனே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் செயல்பாடெல்லாம் தெரியும். அவர்களால் அதை முடியவில்லை. அமைச்சர்கள், அவர்கள் தொகுதியின் வேட்பாளர் எல்லாரும் கழக நிர்வாகிகள். இன்றைக்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள் முதல்வர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சரி, அனைவரும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்கள், கழகத்தின் விசுவாசிகள், கழகத்தின் பொறுப்பிலே இருப்பவர்கள். தங்கள் கட்சியின் வேட்பாளருக்காக அவர்கள் தேர்தல் பணியாற்றுவது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. அவர்கள் தேர்தல் பொறுப்பிற்கு வருகிறார், செல்கிறார், இது ஒன்றுதான் இருக்கிறது. எந்த பணியும் முடக்கமாகவில்லை. அது ஸ்டாலினின் மனதில் தான் முடக்கம் இருக்கிறதே தவிர பணியில், இந்த அரசாங்க பணியில் எந்த முடக்கம் இல்லை. சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்று சொல்வார்கள்ல, அது மாதிரி தன்னால உட்கார முடியலையே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஓபிஎஸ் தூக்கி போட்டு சர்வசாதாரணமாக இபிஎஸ் உட்கார்றாரு. தன் தந்தையை தூக்கி விட்டு உட்கார முடியவில்லையே, இத்தனை ஆண்டுகள் நாம் போராடியும் ஒரு துணை முதல்வரை தாண்டி வர முடியவில்லையே என்று அவர் பாவம், அவர் மன கஷ்டத்தில் அப்படியெல்லாம் கூறிக்கொண்டிருக்கார். அதெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.